தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். என்ன சொல்கிறார் உலகம் தெரியுமா? ஒன்றும் இல்லை சார், பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துங்க, ஒருத்தன் பஸ்ஸை வச்சுட்டு போயிடறான். இந்த பஸ்ஸில் 10,000 இருக்குது, எடுத்தாகா நம்ம வச்சுக்குவோம், அவன் பார்க்கலான்னு நினச்சிக்குவான், அவன் போயிடுவான். இந்த பணத்தினால நீ கொஞ்ச நேரம் தான் சந்தோஷமாக இருக்க முடியும், கொஞ்ச காலம். அவன் தீயினால் சுட்டது மாதிரி அவனுக்கு அவ்வளோ துன்பம் வரும். பணத்தை மட்டும் இல்லை, எவனே ஒருத்தா கடுமையாக அடிக்கிறீங்க, அந்த அடி அவனுக்கு பெரிய துன்பத்தை கொடுக்கும். இது உனக்கும் வரும். அதாவது நெருப்புக்கு இவன் மனவரன் நல்லவன், அவன் கெட்டவன் சுடாது. எந்த காலத்தில் ஆனாலும் சரி, இறந்த காலமாக எதிர்காலமாக இருந்தாலும் அது யாருக்கிட்ட போனாலும் சுடும். நீ மற்றவனுக்கு துன்பம் செஞ்சால் அதே துன்பம் தீயினால் சுட்டது போல் உனக்கும் வரும். இதை தான் வலியுறுத்தி கூறுகிறார் இந்த குறளில்.